வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல ஐயங்காராத்து ஸ்பெஷல் ரெசிபியான மோர் சாத்துமது பண்ண போறோம். அதாவது மோர் ரசம். இந்த வெயில் காலத்துக்கு இந்த மோர் சாத்துமது சாப்பிடறதுக்கு ரொம்ப இதமா இருக்கும். அதே நேரம் உடம்பு சரியில்லாம நம்ம ரெக்கவர் ஆனதுக்கு அப்புறம் வாய் டேஸ்ட் எல்லாம் சரியா இருக்காது பார்த்தீங்களா, அந்த நேரத்துல சாப்பிடறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப சிம்பிளா தக்காளி புளி எல்லாம் சேர்க்காம பண்ணக்கூடிய ஒரு ரசம் ரெசிபி. இதுக்கு வந்து நம்ம நார்மலா போடக்கூடிய ரசப்பொடி போடாம இதுக்காக ஃப்ரெஷ்ஷா வறுத்து அரைச்சு நம்ம சேர்க்க போறோம். டேஸ்ட் வந்து ரொம்ப பிரமாதமா இருக்கும், அதே நேரம் மைல்டாவும் இருக்கும். இந்த மோர் சாத்துமதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வாழைக்காய் பருப்பூசலி பண்ண போறோம். இதுவும் வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தட், குவிக்காவும் ஆயிடும். ரெண்டுமே வந்து டேஸ்ட் பிரமாதமா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க, டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான மோர் சாத்துமது அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வாழைக்காய் பருப்பூசலி குவிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாழைக்காய் பருப்பூசலி பண்றதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 3 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு, இது ரெண்டையும் சேர்த்து வாஷ் பண்ணிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். பருப்பூசலிக்கு நம்ம ஊற வச்ச பருப்பெல்லாம் வந்து நல்லா ஊறிடுது. அதோட வந்து 2 மிளகாயும் நான் சேர்த்து ஊற வச்சிருக்கேன். நம்ம அரைக்கரைச்ச வந்து ஈஸியா மசிஞ்சிடும். இந்த தண்ணியை ஃபுல்லா ட்ரைன் பண்ணிட்டு நம்ம மிக்சி ஜார்ல எடுத்துக்கலாம். பருப்பு மிளகாய் வந்து நான் மிக்சி ஜார்ல எடுத்துட்டு இருக்கேன். இதுல 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, பல்ஸ் மோட்ல தண்ணி விடாம கொரப்பா அரைச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, இதை போல கொரப்பா அரைச்சு எடுத்துட்டு இருக்கேன். இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம். 2 வாழைக்காயை தோல் சீவிட்டு இது போல பொடியா கட் பண்ணிருக்கேன். இதையும் இந்த பருப்போடு நம்ம சேர்த்துருவோம். இதை போல நல்லா பொடியா கட் பண்ணிக்கணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துருவோம். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாழைக்காயில நம்ம அரைச்சி சேர்த்துருக்கோம் இல்லையா, அந்த பருப்பு பேஸ்ட் வந்து நல்லா கோட் ஆகணும். பருப்பூசலி பண்றதுக்கு ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற வாழைக்காய் சேர்த்துருவோம். இதெல்லாம் வதக்கி விட்டுடலாம். கொஞ்சம் அடிகனமான கடாயா எடுத்துட்டோம்னா ஒட்டாம இருக்கும். ஸ்டவ் ஃப்ளேமையும் வந்து நம்ம லோல வச்சுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு மூடியை போட்டு மூடிடலாம். அடிக்கடி வந்து நம்ம அதை வந்து கலந்து விடணும், இல்லைன்னா வந்து பருப்பு அப்படிங்கறதுனால கடாயில வந்து அடியில ஒட்டிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம இதை போல மூடி போட்டு வேக வைக்கிறதுனால நம்ம அரைச்சி சேர்த்த இந்த பருப்பும் வந்துடும், அதோட சேர்ந்து வாழைக்காயும் வந்துடும். லேசா அந்த மாதிரி சைட்ல ஒட்டுறது இல்லையா, அதை வந்து எடுத்து விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்க, லேசா ஸ்கிராப் பண்ணி விட்டுக்கணும். லேசான கடாய் யூஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப அதிகமா ஒட்ட ஆரம்பிச்சிடும். இப்பயே பாருங்க, ஓரளவு வந்து வெந்துடுத்து. நம்ம திரும்ப மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். இது ஃபுல்லா வெந்ததுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். நான் 2-3 தடவை மூடியை திறந்து நான் வதக்கி விட்டுட்டேன். நமக்கு இப்ப இந்த கலர் பார்த்தாலே தெரியுது நல்லா வெந்திருக்கு. இது கொஞ்சம் ரோஸ்டா வேணும் அப்படின்னா கொஞ்சம் தாராளமா எண்ணெய் விட்டு இன்னும் கொஞ்சம் வதக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் அது ரோஸ்ட் ஆகும். வாழைக்காயும் பாருங்க எந்த அளவுக்கு சாஃப்டா வெந்திருக்கு. பருப்பூசலி பாருங்க அவ்வளவு பிரமாதமா நல்லா வந்திருக்கு. பருப்பு வாழைக்காய் எல்லாமே நல்லா சாஃப்டாவும் வெந்துடுது. இப்ப வாழைக்காய் பருப்பூசலியை நம்ம வேற பவுலுக்கு மாத்திக்கலாம். ஐயங்கார் ஸ்டைல் மோர் சாத்துமது அல்லது மோர் ரசம் இது பண்றதுக்கு 200 ml லேசா புளிச்ச மோர் எடுத்துட்டு கொஞ்சம் கூட திப்பியா இல்லாம நல்லா சிலிப்பி நம்ம எடுத்துக்கணும். நம்ம ரசப்பொடிக்கு வறுத்துக்கலாம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். 1/2 டீஸ்பூன் நெய் விட்டுப்போம். நெய் சூடானதும் சின்ன பீஸ் வந்து பெருங்காயம் பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 2 டீஸ்பூன் துவரம் பருப்பு, 2 காஞ்ச மிளகா, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். லேசா பருப்பு செவந்து வரும்போது 1 டீஸ்பூன் தனியா சேர்த்துக்கலாம். இது நல்லா வாசனை வர வரைக்கும் நம்ம வறுத்துப்போம். நம்ம எல்லாமே நல்லா வறுபட்டாச்சு. மல்லியும் வறுபட்டு நல்லா வாசனையும் வருது. 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த கடாயோட ஹீட்லயே ஜீரகத்தை வறுத்துப்போம். எல்லாமே நல்லா வறுபட்டாச்சு. இது சூடு ஆறினதுக்கு அப்புறம் மிக்சி ஜார்ல எடுத்துட்டு கொரப்பா நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, கொஞ்சம் கருவேப்பிலை, நம்ம வறுத்தரைச்ச ரசப்பொடி, இதை போல கொஞ்சம் கொரப்பா அரைச்சு நம்ம சேர்த்துக்கணும். இதை நல்லா கலந்து விட்டுடலாம்.
நல்லா கலந்து விட்டாச்சு. கொஞ்சம் வந்து தண்ணி விட்டுருக்கேன். இது லேசா நுரைச்சி வரட்டும், நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். ரசம் பாருங்க லேசா நுரைச்சி வர ஆரம்பிச்சுடுத்து. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கொதிக்க விட்டோம் அப்படின்னா திரிஞ்ச மாதிரி ஆயிடும். இப்ப பாருங்க மோர் ரசம் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. பொடியா கட் பண்ண கொத்தமல்லியை தூவிடுவோம். இப்ப நம்ம ரசத்துக்கு தாளிச்சிடலாம். ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சிருக்கேன். இதுல 2 டீஸ்பூன் நெய் விட்டுப்போம். நெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூனோட கொஞ்சம் கம்மியாவே நம்ம போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு, கடுகு வெடிச்சதும் 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை. நம்ம தாளிச்சதை ரசத்துல சேர்த்துருவோம். மோர் சாத்துமது, வாழைக்காய் பருப்பூசலி ரெண்டுமே வந்து குவிக்கா ரெடி ஆயிடுது. இப்ப நான் சூடான சாதம் எடுத்துட்டு இருக்கேன். சாதத்தை வந்து நல்லா குழைவா பசஞ்சிக்கலாம். ரசம் சாதம் அப்படி குழைய சாப்பிட்டோம்னா சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும். மோர் சாத்துமது வந்து நமக்கு தெளிவா வேணாலும் விட்டுக்கலாம், இல்ல கலக்கி வேணாலும் விட்டுக்கலாம். அது நம்மளோட பர்சனல் சாய்ஸ் தான். நான் கொஞ்சமா கலக்கி விட்டுருக்கேன். தொட்டுக்கிறதுக்கு வாழைக்காய் பருப்பூசலி. இப்போ வாழைக்காய் பருப்பூசலி தொட்டுண்டு இந்த மோர் சாத்துமது நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப பிரமாதமா இருக்கு. நம்ம இந்த சாத்துமதுக்கு வந்து மோரை கொஞ்சம் லேசா புளிப்பா எடுத்துடணும் இல்லையா, அது வந்து இந்த கரெக்டா இருக்கு. நம்ம எப்படி புளி சேர்த்து நம்ம எப்பயும் பண்ணுவோமோ அது மாதிரி அந்த புளிப்பு வந்து இந்த மோர்ல இருந்து நம்ம கிடைச்சிருக்கு. நம்ம ஃப்ரெஷ்ஷா வறுத்தரைச்சு ரசப்பொடி சேர்த்ததுனால அதோட வாசனை வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இந்த வெயிலுக்கு சாப்பிடறதுக்கும் ரொம்ப இதமா இருக்கு. அதே மாதிரி பருப்பூசலியும் வந்து ரொம்ப குயிக்கா எடுத்து பாருங்க. எப்பயும் பருப்பூசலி அப்படின்னா நம்ம அந்த பருப்பெல்லாம் ஸ்டீம் பண்ணி எடுத்துப்போம், இல்ல வதக்கிப்போம், அதுக்கு சேர்க்கிற காய்கறியை வந்து தனியா வேக வச்சுப்போம். அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. இந்த வாழைக்காய் பருப்பூசலி அவ்வளோ குயிக்கா ரெடி ஆயிடும். எல்லாத்தையும் பெசரிட்டு வதக்கினாலே போதும். மோர் சாத்துமதும் வாழைக்காய் பருப்பூசலி ரெண்டுமே வந்து ரொம்ப பிரமாதமா அமைஞ்சிருக்கு. இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட இந்த வெயில் காலத்துக்கு ஏத்த இந்த மோர் சாத்துமது தொட்டுக்கிறதுக்கு வாழைக்காய் பருப்பூசலி, அது இந்த சாத்துமதோட மட்டும் இல்ல வேற எதுக்கு தொட்டுன்னு சாப்பிட்டாலுமே நல்லா இருக்கும். இது 2 ரெசிபியுமே நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரா அமையும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.